சேனல் இன்று நெருஞ்சி முள் கஷாயம் தயார் செய்வதை பற்றி கூற உள்ளேன். இதை பறித்து வந்து இலை வேர் முதலியவைகளுடன் பூ காய் எல்லாவற்றையும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து இது மாதிரி கஷாயமாக தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த கஷாயத்தை யாரெல்லாம் குடிக்கலாம் என்றால், சிறுநீர் கற்கள் இருப்பதாக கூறினால் குடித்தீர்களானால் கற்கள் உடைந்து வெளியாகும். சிறுநீர் எரிச்சல் கடுப்பு முதலியவை இருந்தால் குடித்தீர்களானால் சரியாகும். மேலும் இந்த கஷாயத்தை குடிக்கும் பொழுது தங்களுக்கு உடம்பில் உள்ள உப்பானது வெளியாகி தேவையற்ற உப்பு வெளியாகி இரத்தம் சுத்திகரிக்கப்படும். ஆண்களுக்கு இதை குடிக்கும் பொழுது ஆண்மைத்தன்மை பெருகும். சிறுநீர் பாதை தொற்று சரியாகி சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருப்பின் சரியாகும். இதனோட சத்து என்று எடுத்துக்கொண்டோமானால் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சஃபோனின் முதலியவை உள்ளன. விதை வீக்கம் உள்ளவர்கள் இதை கட்டாயமாக சாப்பிடக்கூடாது. மேலும் இது சாப்பிடும் பொழுது சர்க்கரை அளவு வெகுவாக குறையும். ஆகவே வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாலே சர்க்கரையின் அளவு நன்றாக குறைவது தெரியும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட வேண்டாம். இந்த செடி கிடைக்கவில்லை எனில் தாங்கள் சூரணமாக வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். நன்றாக இருக்கிறது என்று நிறைய சாப்பிடக்கூடாது. வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாலே போதுமானது. பயன்படுத்தி பயனடைவே. தங்களுக்கு பிடித்த லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.